Hi friends, welcome to Safina Vlogs. எல்லாரும் ஹாப்பியா சேஃபா இருப்பீங்கன்னு நம்புறேன். என்னடா எடுத்த உடனே பாய் காமிக்கிற மாதிரி இருக்கு, எங்க இருந்து எங்க கிளம்பி போறோம்ன்றது இந்த vlog ஃபுல்லா நீங்க பார்க்க போறீங்க. இதுவரை இந்த மாதிரி vlog நான் போட்டதே இல்ல. ஃபுல் அண்ட் ஃபுல் கிச்சன் குக்கிங் இந்த மாதிரி. முத நாள் நைட் டக்குன்னு முடிவு பண்ணி மறுநாள் போய் சமைச்சிட்டு வந்தா எப்படி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கூட, அது அவங்க வீட்டு கிச்சன்ல அப்படின்றத இந்த vlogல ஃபுல்லா பார்க்க போறீங்க. நம்ம ஊர் சைடு சில சாப்பாடு ரொம்ப ஃபேமஸா இருக்கும், இல்ல நம்ம ஃபேமிலி சைடு இந்த சாப்பாடு கண்டிப்பா எல்லா ட்ரெடிஷனலா செஞ்சிருவோம் நம்ம. அந்த மாதிரி சாப்பாடு தான் என்னோட ஃப்ரெண்டு வீட்டில் போய் நாங்கள் சமைச்சு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு தேவையானது ஒரு பார்சலும் எடுத்துட்டு வந்திருக்கோம். இந்த vlogல என்னென்ன பண்ணோன்றதை கண்டிப்பா மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நாளைக்கு சமைக்கலான்றதே முதல் நாள் நைட்டு 10 மணிக்கு தான் கன்ஃபார்மே பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பெரிய தைரியம் என்னன்னா வீட்டுக்கு கீழே சூப்பர் மார்க்கெட் இருக்கு, அதனால எப்ப வேணாலும் என்ன வேணா வாங்கிக்கலாம். கன்ஃபார்ம் பண்ண அடுத்த நிமிஷமே கீழே போயிட்டு இருக்கிறதுல ரொம்ப ஃப்ரெஷ்ஷான மீனை வாங்கி எடுத்து வந்தாச்சு. ஷேரி மீன் தான் எனக்கு குக் பண்ண போறேன். செய்ய போற சாப்பாடுக்கு மெயினான காம்பினேஷனே மீன் குழம்பு, எறா தொக்கு இந்த மாதிரி தான் வச்சு சாப்பிடுவாங்களாம். 2-3 டைம் ஃபாத்திமா செஞ்சு கொடுத்துருக்கு, ஆனா ஒரு டைம் கூட அது எப்படி இருக்குன்னு செஞ்சு நான் பழகவே இல்லை. ஊர்ல இருந்து வரும்போது அவங்க அம்மா பொடியும் கொடுத்து விட்டுருக்காங்க, அதை வாங்கி சும்மா ஐடியலா அப்படியே வீட்டில் வச்சிருக்கேனே தவிர அதை செய்ய தெரிஞ்சாதானே செய்யறதுக்கு. இதை எப்படியாவது செஞ்சு பழகிடுவோம். அதை விட மெயினான விஷயம் என்னன்னா யூடியூப்ல ஒரு வீடியோவை எடுத்து போட்டோம் அப்படின்னா நிறைய பேருக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த சாப்பாடுக்கு பேர் வந்து மருந்து சோறு. இது நிறைய பேர் ஊர்ல திருநெல்வேலி சைடு ரொம்ப ஃபேமஸா இருக்கும். இப்போ எங்க ஊர் சைடுல இதெல்லாம் செய்வாங்களான்னு கேட்டா கண்டிப்பா இல்லவே இல்லை. ஸோ நிறைய பேருக்கு இது தெரியாத புது இன்ஃபர்மேஷனா இருக்கும், நிறைய ஹெல்த் பெனிஃபிட்டும் கூட. அதனால கண்டிப்பா இது ஒரு வீடியோவை செஞ்சு போடணும் தான் எனக்கு ரொம்ப ஆசையா இருந்தது. எப்பவுமே துபாயில மாங்காய் கிடைக்குங்க. 2 மாங்காய் போட போறோம்னா ஒரு மாங்காய் எக்ஸ்ட்ரா தான் எப்பவுமே வீட்டுக்கு எடுத்துட்டு வருவேன். யாருக்கெல்லாம் ஸ்கூல் படிக்கும் போது கொய்யாப்பழம், மாங்காய், அன்னாசி பழத்துக்கு போற உப்பு மிளகா அப்படி ரொம்ப பிடிக்கும். என்னதான் நம்ம பார்த்து போட்டாலும் அந்த காம்பினேஷன் அந்த டேஸ்ட் நமக்கு வர மாட்டேதுங்க. கொய்யாப்பழம் விற்கிறக்கா வெள்ளரிக்காய் காரான்னு அதெல்லாம் அவசரமா கட் பண்ணி அதுக்குள்ள திணிச்சு வச்சு ஒரு மிளகா பொடி கொடுப்பாங்க. பாக்குறதுக்கு நிறைய அமைக்க வச்சு கொடுத்த மாதிரி இருக்கும், ஆனா அதில் உரப்பே இல்லாம பக்காவா இருக்கும். நம்ம என்னதான் போட்டு பாருங்க அந்த டேஸ்ட் நமக்கு வரவே மாட்டேங்குது. யாருக்கெல்லாம் இந்த ஃபீல் இருக்கு கண்டிப்பா. ஆல்ரெடி நம்ம சேனல்ல ஏகப்பட்ட டைம் நான் எப்படி மீன் குழம்பு வைக்கிறேன், மீன் குழம்பு எந்த மாதிரி வைக்கணும் டிப்ஸாவும் நான் வீடியோலாம் கொடுத்துருக்கேன். வேணும்னா அந்த வீடியோஸ்லாம் இந்த கீழே நான் டேக் பண்றேன், வேணுங்கிறவங்க கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பாருங்க. சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியா கட் பண்ணி என்னதான் எண்ணெயில போட்டு வதக்கினாலும் ஒரு கைப்பிடி அளவுக்கு முழு வெங்காயத்தை போட்டால் அது ரொம்ப ருசியா இருக்கும். யாரெல்லாம் அந்த மாதிரி ஃபாலோ பண்றீங்க இல்லைன்னா அந்த மாதிரி ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பா ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. குழம்புல சின்ன வெங்காயம் முழுசா வெள்ளைப்பூடு கூட சேர்ந்து மிதக்கும் போது அவ்வளோ ருசியா இருக்கும். துபாயில 1 கிலோ பெரிய வெங்காயத்தோட விலை என்னன்னு பாத்தீங்களா 10 திராம்ஸ். அதுக்கு பேசாம மூச்சை கொடுத்து சின்ன வெங்காயத்தை வாங்கி உரிச்சு வச்சிடலாம் போலயே. என்னதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடு பக்கத்துல இருந்தாலும் டக்குன்னு போய் இதெல்லாம் சமைச்சிட முடியவே மாட்டேதுங்க. எல்லாருக்குமே குக்கிங் டைம் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். எல்லாரும் மார்னிங் சமைச்சு முடிச்சிருவாங்க, சிலர் மதியத்துக்கு மேலதான் சமைப்பாங்க. இந்த மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் ஃபுல்லா செட் பண்ணி போய் சமைச்சிட்டு வர்றது ஒரு பெரிய டாஸ்கா தான் இருக்கு. நிறைய பேர் என் கமெண்ட்ஸ்ல கேக்குறீங்க இந்த மாதிரி உப்பு போடுறீங்களா, உப்பு கூடிராதான்னு சொல்லிட்டு. நான் இந்த மாதிரியே போட்டு பழகிட்டேன். நான் கல்யாணமான புதுசுல எல்லாம் மீன் குழம்பு வைக்கிறனா ரொம்ப பயமா இருக்கும். இப்ப எல்லாம் இருக்கிறதுல ரொம்ப ஈஸி மீன் குழம்பு தான். வச்சுட்டா ஒரு வேலை மிச்சம். என்னைக்கெல்லாம் அவசரமா சமைக்கிறோம் இல்லைன்னா காலையில வெள்ளனமா சமைக்கிறோம் அந்த மாதிரி டைம்ல தான் மசாலா பொடி ஃபுல்லா காலியாகும். ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்தோ இல்லைன்னா எங்க பேக் பண்ணி வச்சிருக்கீங்களோ அங்க இருந்து எடுத்து ரீஃபில் பண்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எத்தனை பேருக்கு நடந்திருக்கு. இந்த டைம் நடந்தது அதை விட காமெடி என்னன்னா அந்த பாக்ஸ்ல இருக்க மட்டும் தான் மசாலா பொடி. இப்ப பெரிய பாக்ஸ்ல நான் ரீஃபில் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன் பாருங்களேன். அப்புறமா வந்து ரீஃபில் பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன், என்னைக்கு இதை விட அவசரமா சமைக்கும் போது இந்த பெரிய டப்பாலே இல்லாம இருக்கும். அதனால மறக்காம இதை ரீஃபில் பண்ணியே வச்சே ஆகணும். ஒரு வீடியோட கமெண்ட்ல வந்துருந்துச்சு குழம்பு மிளகா அப்படி எப்படி பண்றீங்கன்னு சொல்லிட்டு. கண்டிப்பா எனக்கு தெரியவே தெரியாதுங்க. இதெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட இங்கிருந்து போகும்போது ஒரு லிஸ்ட் கொடுத்துருவேன். நான் மோஸ்ட்லி நான் இங்கிருந்து போறதுக்கு முன்னாடி ரெடி பண்ணி வச்சிருவாங்க. ஏன்னா எங்க ஊர் சைடு எப்ப மழை வருது எப்ப மோடமா இருக்குன்னு தெரியாது. முடிஞ்ச அளவுக்கு வெயில் இருக்கும் போது எல்லாத்தையும் காய வச்சு அரைச்சி எடுத்து வச்சிருவாங்க. அந்த மாதிரி மிஸ் ஆனதான் குழம்பு மிளகா பொடி சத்துமாவும். அது 2 மட்டும் நான் வீடியோ எடுக்க முடியாம போயிடுச்சு. மற்றது எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு நான் ஊருக்கு போனப்ப எல்லாத்தையும் ஷார்ட்ஸ்லயோ இல்ல வீடியோலயோ உங்களுக்கு கண்டிப்பா நான் காமிச்சிருப்பேன். நெக்ஸ்ட் டைம் ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது கண்டிப்பா குழம்பு மிளகா பொடி எப்படி பண்றதுன்றது ஒரு வீடியோ எடுத்து நான் போடுறேன். இவ்வளவு பக்குவமா நான் பேக் பண்ணி ஒவ்வொரு டைம் நான் ஊர்ல இருந்து எடுத்துட்டு வரேன். வெளியே ஒரு கவர், அந்த கவரை உல்டாவா போட்டு உள்ள ஒரு கவர், அதுக்குள்ள ஜிப்லாக் பேக்ல போட்டு தான் உள்ள மிளகா பொடிலாம் கொண்டு வரோம் நாங்க. ஒவ்வொரு டைம் இந்த மாதிரி பக்குவமா கொண்டு வரனால தான் வருஷ கணக்கு அது பாட்டுக்கு பத்திரமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கொரோனா டைம் இந்த மசாலா பொடிலாம் தீர உண்மையாவே திக்குன்னு இருந்துச்சு. யாருக்கெல்லாம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நடந்துச்சு இல்ல எவ்வளவு பேருக்கு மசாலா பொடிலாம் தீர்ந்து போய் ஸ்டக் ஆனீங்கன்றதை என் கூட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி மசாலா பொடிலாம் வெளியே 6 மாசத்துக்கு மேல வச்சுட்டாவே இங்க எதுவும் பூச்சி வண்டு எதுவும் வராது. இருந்தாலும் ஒரு டைம் சளிச்சுட்டு தான் நான் கொட்டி வைப்பேன். நாளைக்கு செய்ய போற சாப்பாடுக்கு மொத்தமா எல்லாருக்கும் தேவையான மீன் குழம்பு நான் வச்சுட்டேன். ஃபாத்திமா வந்து ரைஸ், டால், அதுக்கப்புறம் சுட்ட கத்திரிக்காய் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணது இந்த வீடியோல ஃபுல்லா நீங்க பாருங்க. எல்லாமே இந்த ரெசிபியோட கண்டிப்பா உங்க கூட நான் ஷேர் பண்றேன். நான் எந்த மாதிரி மீன் குழம்பு வைக்கிறேன்றத ஷார்ட்ஸ் அதை பின் பண்றேன். கண்டிப்பா வேணுங்கிறவங்க செக் அவுட் பண்ணி பாத்துக்கங்க. இந்த ஒரு பாக்ஸ் ஃபுல்லா வர மசாலா பொடியோட அளவு எவ்வளவுனா 2 கிலோ இருக்கும். இது எப்படி எனக்கு குறைஞ்சது ஒரு 3 to 6 மாசம் வரை தாராளமா வரும். ஃப்ரிட்ஜில் மசாலா பொடி எடுக்கும் போது பாக்ஸ் எங்கெங்க இருந்துச்சோ பக்காவா அதே மாதிரி வைக்கணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் பாக்ஸ் வைக்க முடியாத மாதிரி ஸ்டக் ஆகி போய் நின்றுவோம். நிறைய பேர் ஃப்ரீசர்ல ஃபுல்லா மீட் வச்சிருப்பாங்கன்னா நம்ம ஃபுல்லா மசாலா பொடி, அரிசி மாவு இதெல்லாம் வச்சு ரீஃபில் பண்ணி வச்சிருக்கோம் பாருங்களேன். மீன் குழம்பு இந்த மாதிரி பெரிய குவான்டிட்டி வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு முன்னாடியே வச்சுட்டீங்கன்னா செம்ம ருசியா இருக்கும். திடீர்னு ஏதாவது பிளான் நடந்துச்சுன்னா நம்ம வீட்டோட ரொட்டீன் ஃபுல்லா அப்படியே கொலாப்ஸ் ஆயிரும். கரெக்ட் தானே? 10 மணிக்கு பிளான் கன்ஃபார்ம் பண்ணா நம்ம 10 மணிக்கு செய்ய வேண்டிய வேலையெல்லாம் 12 மணிக்கு இழுத்து விட்டுரும். எவ்வளவுதான் பக்காவா டைமை மேனேஜ் பண்ணியிருந்தாலும் அம்மாடி இந்த கழுவுறது துவைக்கிறது காய போடுறது ரிப்பீட் இது மட்டும் ஏன்
தான் ஓயவே மாட்டேதுன்னு தெரியலப்பா நமக்கு. இன்னொரு மெயினான விஷயத்த மறந்துட்டு மடிச்சு வைக்கிறது. எப்படினாலும் வாரத்தை கூட ஃபுல் கபோர்டு இழுத்து போட்டு மடிச்சு வச்சு தாங்க ஆகணும். நல்ல பகுமானம் வெளியே போறப்ப எல்லாம் ஏதாவது ஒரு ட்ரெஸ்ஸை வேகமா கைக்கு வந்ததெல்லாம் இழுத்து போட்டு போயிருவோம் இல்லையா? கண்டிப்பா ஒரு நாள் ஸ்டக் ஆகி போய் அப்படியே நின்றுவோம். ஒரு ட்ரெஸ்ஸை கூட வைக்க முடியாத அளவுக்கு உருண்டு அப்படியே நிற்கும் பாருங்க. அப்பதான் தெரியும் அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறது. இதை அப்பப்பவே செய்யலாம், ஆனா செய்ய மாட்டோம். நம்ம எப்போ ஃபுல்லா இந்த மாதிரி ஸ்டக் ஆகி ஒரு ட்ரெஸ் கூட வைக்க முடியாத நிலைமையில இருக்கமோ அப்பதான் ஃபுல் கபோர்டு இழுத்து போட்டு அதை ஒரு நாள் ஆர்கனைஸ் பண்ணுவோம். நம்ம ஏன் பிளான பாருங்களேன். அப்படியே அன்னைக்கு நைட் என்ன யோசிச்சோம் அதை அப்படியே சொல்றவங்க கிட்டக்க. முதல் நாள் நைட்டே மீன் குழம்பு வச்சுட்டோம். இன்னைக்கு காலையில எஞ்ச ஹஸ்பண்டுக்கு சோறு மட்டும் தான் போட வேண்டியது இருக்கு. அப்புறம் என்ன இட்லி மாவு அரிசி ஊற போட்டுட்டு அழகா மாவாட்டி வச்சுட்டு போயிடலாம். எப்படி எல்லாம் நான் யோசிக்கிறேன் பாருங்களேன். ஆனா காலைல எத்தனை மணிக்கு போகணும்? 9:30 மணிக்கு அவங்க வீட்டுக்கு போகணும். பிகாஸ் பிள்ளைங்க வரதுக்கு முன்னாடி நம்ம வீட்டுக்கு வரணும். இதுதான் அதோட பிளானேவும். டெய்லி பெட்ல போய் படுத்ததுக்கு அப்புறம் தாங்க ஃபர்ஸ்ட் யோசனோட அடடா அரிசி ஊற போட மறந்துட்டமேன்னு சொல்லிட்டு. வாரத்துக்கூட மாவாட்டிக்கிற விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப கஷ்டங்க. மறக்காம ஆட்டி வைக்கணும். மணியை பாத்தீங்களா 12. ஒண்ணுமே புரியல. நானுமே எதிர்பார்க்கல. வேலையை முடிச்சு திரும்பி பார்க்கறேன் மணி 12 ஆகி போச்சு. அகைன் ரிப்பீட். காலைல 5:30 மணிக்கு ஸ்கூலுக்கு எந்திரிக்கணும். ஓடு. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. சம்டைம் டைம் இருந்தால் அரிசி உளுந்து எல்லாம் தனித்தனியாக ஊற போட்டு தான் ஆட்டுவேன். டைம் இல்லாத பட்சத்தில் அவசரத்தில் எல்லாமே ஒரே மாதிரி தாங்க இருக்கும் ஆட்டி வச்சோம்னா. இந்த டைம் அரிசி உளுந்து வெந்தயம்லாம் முதல் நாளே ஊற வச்சு ஆட்டி வச்சுட்டேன். நான் அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக உளுந்து மட்டும் போட்டு ஆட்டி வச்சிருக்கேன். ஒரு சின்ன ஸ்வீட் மட்டும் பிள்ளைங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு அதை எப்படி பண்ணுன்றதை கண்டிப்பாக உங்க கூட ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அதுக்கு வடை மாவு அளவுக்கு இருந்தால் போதும். இந்த மாதிரி எடுத்து போட்டால் இந்த மாதிரி இருக்கணும். அந்த பதத்தில் நீங்கள் ஆட்டி எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஒரு சின்ன ஷார்ட்ஸில் அதை எப்படி பண்ணுறதுன்னு உங்க கூட ஷேர் பண்ணுறேன். நான் ஒரே மாவு தாங்க ஆட்டி வைப்பேன். நான் இட்லி தோசை எல்லாத்துக்கும் அதே மாவு தான் யூஸ் பண்ணிக்கேன். ஃபர்ஸ்ட் 2 நாளைக்கு இட்லி ஊற்றிக்குவேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக தோசை தான் நான் ஊற்றுவேன். இந்த மாதிரி மொத்தமாக ஊற வச்சு ஆட்டி வச்சா நல்லா வருமானு கேட்டால் கண்டிப்பாக நல்லா தாங்க வரும். அதெல்லாம் ஒரு குறையும் இருக்காது. நிறையா டைம் சோம்பேறித்தனப்பட்டுக்கிட்டே நான் ஃபுல்லாக ஊற வச்சு தான் ஆட்டி வச்சிருக்கேன். நான் ஃபுல்லாக கையை போட்டு அதை அடிச்சு எடுக்கணுமேன்றக்காகவே நான் ஃபுல்லாக ஊற வச்சே தான் ஆட்டி வச்சிருக்கேன். நான் பல முறை அப்படி தான் செஞ்சிருக்கேன். நான் அளவு வந்து எப்பவும் போல தாங்க. ஒரு டம்ளர் நீங்கள் அரிசி எடுத்தீங்கன்னா அதுக்கு 1/4 டம்ளர் உளுந்து மட்டும் போட்டால் போதும். கொஞ்சமாக வெந்தயம் போட்டுட்டா போதும். இந்த ரேஷியோவை நீங்கள் எப்போவுமே ஃபாலோ பண்ணுங்கள். சூப்பராக வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி பக்காவாக பிளான் பண்ணி நம்ம ஆட்டி வச்சிட்டோமா மாவு லேட்டாக தான் புளிக்கும் பாருங்களேன். மாதுளம்பழமும் தேங்காய் பாலும் எடுத்து இந்த ஜூஸை அரைச்சிருக்கேன். அதை ஃபில்டர் பண்ணியிருக்கோம். எந்த விதமான சுகர் எதுவுமே சேர்க்கல. நம்ம இந்த ஜூஸை கட்டாயம் கிட்ஸ்ல இருந்து பெரியவங்க வரை எல்லாருமே குடிக்கலாம். அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஏற்கனவே இந்த ஜூஸை எப்படி பண்றது சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ் நான் போட்டிருக்கேன். வேணும்னா அந்த ஷார்ட்ஸோட லிங்க் இந்த வீடியோல பின் பண்ணிட்டு கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பாருங்க. நம்ம எப்பவுமே செஞ்சு கொடுத்ததா பழகிட்டோம். நம்ம கண்டிப்பா நம்மளோட உடம்பை டேக்கர் பண்ணிக்கணும். வாரத்தில் 2 டைமா இந்த ஜூஸை கட்டாயம் எடுத்துக்கணும் லேடிஸ். அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு இந்த ஜூஸ்ல. வாயில வயிறுல எல்லாம் புண்ணு இருக்குன்னா கண்டிப்பா யோசிக்காம இந்த ஜூஸை குடிங்க டெய்லி. கண்டிப்பா நீங்களே லாட் ஆஃப் சேஞ்சஸ் பார்ப்பீங்க. இன்னைக்கு லஞ்சுக்கு பொரியல் வைக்கலாம் டைம் இல்லை. ஒயிட் ரைஸ் அதுக்கப்புறம் மீன் குழம்பு அவ்வளோதான். ஹஸ்பண்டுக்கு பேக் பண்ணி கொடுத்தாச்சு. லஞ்சுக்கு நம்ம மருந்து சோறு தான் சாப்பிட போறோம் இல்லையா, அதனால பொரியல் அதுக்கு தேவைப்படாது. அதனால தான் மெயினாக பொரியல் வைக்காம விட்டாச்சு இன்னைக்கு. என் வீட்டில இருந்து கிளம்பி கரெக்டாக பிருந்தாவி சமினா வீட்டுக்கு போறதுக்கு 1 மினிட் தான் ஆகும். அப்படியே போயிட்டு அவங்களே பிக் பண்ணிட்டு அங்கேருந்து ஃபாத்திமா வீட்டுக்கு போகிறோம். நிறைய பேர் ஃபாத்திமா 2-3 வீடியோவில் மிஸ் பண்ணிருப்பீங்க. கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்படியே இங்கேருந்து நம்ம ஃபால்வாசல் வில்லேஜ் ஃபாத்திமா வீட்டுக்கு போகலாமா. நிறைய பேர் ஃபாத்திமாக்கா எப்படி இருக்காங்க அவங்க சலாம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் தனியாக மெசேஜ் அனுப்பியிருக்கீங்க. நீங்கள் அனுப்புகிற மெசேஜ் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கண்டிப்பாக ஃபாத்திமாக்கு நான் அனுப்பி வச்சிருவேன். ஸோ இந்த வீடியோ பார்க்குற அவ்வளோ பேருக்கும் ஃபாத்திமா உங்களே ரொம்ப கேட்டதா சொல்லிச்சு. எடுக்கிறேன் வாங்க. சலாம் அலைக்கும். சலாம் அலைக்கும். எங்கள் வீட்டிலேருந்து ஒரு சிக்னலை கிராஸ் பண்ணால் ஃபாத்திமா வீடு வாசல் வில்லேஜ். இப்போ அங்கே தான் நம்ம போக போகிறோம். 2 வீட்டுக்கு போகிறோம்னாவே பயங்கர குஷியாயிரும். இருக்கிற எல்லா வேலையும் பக்கா முடிச்சு வச்சுட்டு போகணும். ஏன்னா திருப்பி வந்து எந்த வேலை செஞ்சிடக்கூடாது. அங்கே அவ்வளோ ஹாப்பியாக இருந்துட்டு வீடு ஃபுல்லாக சாமானாக போட்டு வச்சுட்டு போயிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான். டக் 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 டக். யார் அது? ஃபாத்திமா. சலாம் அலைக்கும். டீ போட்டியா? டைம் ஆயிடுச்சு. ஃபாத்திமா பாருங்களேன் சமீனா புது ஓவன்லாம் வாங்கிட்டு நம்ம கிட்ட சொல்லவே இல்லை. அந்த பிள்ளை சொல்லணும்ல, ஃப்ரெண்டா இருக்கு சொல்லணும்ல. புது ஃப்ரிட்ஜ் எல்லாம் வேற தள்ளிக்க ஃபாத்திமா. ஏய் ஓ ஃப்ரிட்ஜ் ஃபாத்திமா ஃபாத்திமா உன் ஃப்ரிட்ஜை ஒரு டூர் பண்ணலாம். ஃபாத்திமா பயங்கரமா வச்சிருக்க உன் ஃப்ரிட்ஜை ஒரு டூர். ஏன் ஃப்ரிட்ஜ் ஆல்ரெடி நான் காமிச்சிட்டேன். ஃபாத்திமா எப்படி வச்சிருக்க? சரி அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஃபாத்திமா வச்சு எப்படி வச்சு தள்ளி விடாத பைத்தியம். ரசமும் வச்சுக்கலாம். இதுல ரசம் வச்சுக்கிறியா? ரசம் இடிச்சு வைக்கலாம். சமினா இஞ்சி எப்படி தட்டுது பாருங்க. சஃபினா எத்தனை வாட்டி பருப்பு வச்சுட்டா போதும் உடஞ்சிரும் மண்டை விட்டு.
இல்ல அண்ணனுக்கு போடுறேன்னு சொல்லிட்டு சுகர் அள்ளி போட்டிருக்கேன். சமீனா சுகர் சாப்பிடவே மாட்டாங்கன்னு தெரியாம கூறு இல்லாம அள்ளி போட்டு வச்சிருக்கேன். அதுக்கு தான் சஃபினா இந்த வீடியோ எடுத்தா பரபரன்னு ஆயிரும். நான் வாடு பொறுமையா அதுக்கு முன்னாடி டீ போட்டுருந்தோம் தான் நான் தான் வர்றேன்னு தானே சொன்னேன். வர்றதுக்கு முன்னாடி போட்டு வச்சிருப்பேன். நீ பசியோட வர அதைத்தான் சொல்றேன். வர்றதுக்கு முன்னாடி சத்த போட்டு வச்சிருந்தா வந்தனே குடிச்சிட்டு டக்குனு வேலையை பார்த்து இருந்திருக்கலாம். கரெக்டா நீங்க வாங்க வண்டி எடுனோன குளிக்க போயிட்டேனா. சரி ஓகே டீ வந்தா ஊத்தி விட்டுட்டு போனேனா. சூப்பராக நல்லா ஸ்ட்ராங்காக இஞ்சி டீ அதை குடிச்சு முடிச்சுட்டு அப்படியே மதிய சாப்பாடு தேவையான வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ஃபாத்திமா வீட்டில் பாருங்களேன் எவ்வளோ அழகாக செட் பண்ணி வச்சிருக்குல்ல. அந்த பவுலில் பாருங்களேன் அழகழகாக குட்டி குட்டி பீனா உள்ளே போட்டு வச்சிருக்குல்ல. அழகாக ஃபுல்லாக இருக்கிற பிளான்ட் எல்லாம் ஒரே இடத்துல வச்சு சின்ன லைட் போட்டோடனே பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குல்ல. வை இது கத்திரிக்காய் சுட போகிறோமா? இது என்ன ஃபாத்திமா கத்திரிக்காய் சுடுறதா இது பேரு? ஆமா சபினா கத்திரிக்காய் வாய் கொள்ளுறது ரொம்ப. ஏன் வாய் கொள்ளுது? இந்த இருக்குல்ல இன்னுமே ஆகணும் இது. ஸோ அதனால அப்படியே இருக்கணும். ஒன் சைடு இருக்கும். இது கீழே இருந்து எண்ணெயா ஊற்றும். எண்ணெய் ஊற்றுமா? எண்ணெய் தடவையாக வச்சிருக்க? அதுலேருந்து இந்த கத்திரிக்காய்லேருந்து வரும். சூப்பராக வரும். அப்படியே இது பாரு இந்த மாதிரி இன்னும் பேர்ன் ஆகும். சரி. இந்த சாப்பாடோட மெயின் காம்பினேஷன் மீன் குழம்பு எறா தொக்கும் தான். இன்னும் பிருந்தா விரதத்தை கண்டினியூ பண்ணிட்டே இருக்காங்க. அவங்களுக்காக தான் தால் வைக்கிறதேவும். சமீனா தேங்காய் பால் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிருந்தா சின்ன வெங்காயத்தெல்லாம் குட்டி குட்டியாக நறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபாத்திமா ஃபுல்லாக குக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் இந்த விளாகில் எல்லா ரெசிபியும் ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்ல முடியாது. ஏன்னா பெரிய விளாகாக போயிடும். இந்த விளாகில் ஃபாத்திமா குக் பண்ணிக்க எல்லா ரெசிபியும் குட்டி குட்டி ஷார்ட்ஸில் உங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். விளாகில் ரெசிபி ஷேர் பண்ணால் ஏதாவது டவுட்னா திருப்பி விளாக் எடுத்து பார்க்குற மாதிரி இருக்கும். இதே ஷார்ட்ஸ்னால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து வர எல்லா ஷார்ட்ஸ்லையும் கண்டிப்பாக உங்க கூட எல்லாத்தையும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாம அடுத்து வரக்கூடிய ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் பாருங்க. குக்கரோட விசில தூக்கி எங்கேயோ வச்சுட்டு 1/2 மணி நேரம் விசில தேடிட்டு இருக்கு பாருங்களேன். ஃபாத்திமாக்கு வீடியோ எடுக்கிறனாலே பயங்கர பதட்டமாயிரும். வாயெல்லாம் குளரும். விசில் எங்க இருக்குன்னு தெரியாது, கத்தி எங்க இருக்குன்னு தெரியாது, சிசர் எங்க இருக்குன்னு தெரியாது. இந்த மருந்து சோறுக்கு பெரிய வரலாறே இருக்குங்க. அதை தான் மெயினா கேட்கணும்னு நினைச்சேன். ஆனா உண்மையா அதை கேட்க மறந்துட்டேன். இந்த மருந்து சோறுல இருக்க ஒரு பருக்கை கூட ஃபாத்திமா வீணாக்காது. அதை கண்டிப்பா ஃபாத்திமா வாயால கேளுங்க. தேங்காய் பால் எடுத்து மருந்து சோறுக்கு மிக்ஸ் பண்ணுறேன் இல்லையா, அந்த பவுடர் ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சிருக்கு. ஒவ்வொரு டைமும் ஃபாத்திமா அம்மா ஊர்லேருந்து ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க. நிறையா டைம் அம்மா தான் இதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்றாங்கப்பா. நமக்கு இதில் என்ன மிக்ஸ் பண்ணுறாங்கன்னு கூட தெரிய மாட்டேங்குது பாருங்களேன். பாக பிரிவினை பண்ணி வச்சிருக்க. 2 சட்டிக்கு அளவா போடணும். அப்புறம் ஒரு சட்டி டேஸ்ட் ஒரு சட்டில டேஸ்ட். ஏன் கொளறுது இன்னைக்கு உனக்கு ஃபாத்திமா? தள்ளிக்கோ அம்மா. நான் அங்கிட்டு வைக்க போது கையெத்தி பாக்கமா நான் இங்க வச்சு நின்னுட்டு இருக்கேன். நான் வை. எங்க வைக்க? இந்த பின்னாடி வை. நம்ம வீட்டு அடுப்பா இருந்தா நமக்கு என்ன கரெக்டா இருக்கும் சபினா. அடுப்பு தெரியுதுல்ல அந்த பிள்ளை அங்க உங்க வீட்டுக்கு கூப்பிட்டு கொட்டி தானே. இத்தனை சாமான் தூக்கிட்டு பார்க்க ஒரு மாட்டாது. அவ்வளவு டென்ஷன் ஆயிரு ஃபாத்திமா. இத்தனை சாமான ஏன் தூக்கிட்டு வருது? அந்த பொடியை மட்டும் தூக்கிட்டு வரும். மத்ததெல்லாம் உனக்கு நீ அங்க வாங்குறது தானே. வெங்காயம் தக்காளி வச்சிருக்க மாட்டியா? தேங்காய் வச்சிருக்க மாட்டியா? அப்பா இதெல்லாம் பண்ணாதான் நல்லா வருமா சாப்பாடு. எல்லாரும் அவங்க கிச்சன்ல ஏன்னா சட்டி தூக்கு புட்டிங் இருந்துச்சுன்னா இல்ல எல்லாரும் அவங்கவுங்க கிச்சனுக்குள்ள ஒரு ஸ்க்ரூ டிரைவர் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இது ரொம்ப அவசியம். ஆமா ஆமா அதேதான். ஒரு நிமிஷம். பிருந்தா முதல்ல பேசவே மாட்டாங்க. என்ன பிருந்தா ஏதாவது பேசுங்க பிருந்தா சொல்லுங்க பிருந்தா. இப்ப வர ரொம்ப கவுண்ட் கொடுக்குறாங்க. என்ன சொன்னாங்க கேட்டியா? சேர்வார் சரியில்லை. என்ன சொன்னாங்க கேட்டியா? ஆட்டோவுக்கு எப்படி கண்ணாடி திருப்பணுமோ அது மாதிரி ஸ்க்ரூ டிரைவர் வச்சு ட்ரை பண்ணுமா. சேர்க்க சரியில்லப்பா. என்ன சார் சரியில்லை? இந்த மூஞ்சி கூட எல்லாம் சேர்ந்தா நாங்க பிருந்தா வாட்டுக்கு நல்ல பிள்ளையா ஒரு நிமிஷம். நீயே உடனே அசிங்கப்படுத்திக்கிறேன். நம்ம எல்லாம் நல்லாதான் இருக்கோம். நாங்க நல்லாதான் இருக்கோம். நீ மட்டும் பிருந்தா எங்க கூட மட்டும் சேர்ந்திருக்குமோ நல்லா இருந்தாங்க. எப்போ உன் கூட சாகவாசம் வச்சிருந்தாங்களோ அப்பதான் கெட்டு குட்டி. உன் கூட மட்டுமா சாகவாசம் வச்சிருக்காங்க? நீ பெத்தது கூட சாகவாசம் வச்சிருக்காங்க. அப்ப எப்படி இருக்கும்? அப்ப அந்த எனர்ஜி எப்படி பாஸ் ஆயிருக்கு பாரு. அது சாஃபியோட பிரச்சனை. என் பிரச்சனை இல்ல. அது சாஃபி யாரு? உன்னோட மினியேச்சர் தான் சாஃபி. சாப்பாடு நல்லா வர்றது காரணம் ஃபாத்திமாவோட மச்சானோட டப்பால இருந்து சீரகம் எடுத்து போடுறதுனாலதான் அப்படின்னு ஃபாத்திமா சொல்லி முடிச்சு விட்டுருங்க. இதை முடிச்சு விட்டுருங்க. முடிச்சு விட்டுருங்க. நான் செய்யற மாதிரி இதுல இருந்து இதுல பார்த்து செய்யணும் நீ. ஓகேயா? ஃபாலோ. அப்படிலாம் செய்ய மாட்டேன் பாத்திமா. இந்த ரெசிபியா தான் எடுக்கணும் ஒரு இதுல தெரியுமா. நல்லெண்ணெய் ரொம்ப முக்கியம். எவ்வளவு ஊத்தினாலும் பிரச்சனை இல்லை. ஊத்தலாம். அப்படியா? எம்புட்டு அரை சட்டிக்கு ஊட்டினா இது வாசத்துக்கு ஊத்துற மாதிரியா இருக்கு. ரெசிபி மட்டும் இதுல எடுத்துக்கிறேன். சொல்லிட்டு போடணும். படவடன்னு அம்மா அவதி எடுத்த மாதிரிமா. நீ ஒரு கொஞ்சோண்டு சீரகம் வெந்தயம் மட்டும் போடணும். நீ ரெசிபி சொல்ல தேவையில்லை. ஏன்னா கடுகுலாம் அள்ளி போட்டுக்கிட்டு இருக்க.
ஒல்லியா காட்டுதோ இருக்கலாம். தூக்கிட்டு போயிடலாமா பிருந்தா? இந்த கண்ணாடில ஒல்லியா தெரியுறாங்க பிருந்தா அப்படின்னு அவங்களுக்கு ஃபீல் இருக்கா. இந்த சாப்பாடு செய்கிறதுக்கு மெயினாக நல்லெண்ணெயும் தேங்காய் எண்ணெயும் தாங்க ஃபாத்திமா போட்டுச்சு. எவ்வளோக்கு எவ்வளோ நல்லெண்ணெய் போடுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உடம்புக்கும் நல்லது. மெயினாக இந்த சாப்பாடு செய்யும் போது நல்லெண்ணெயிலே செய்யுங்க. ஸ்மெல்லும் சூப்பராக இருந்துச்சு, ருசியும் அதை விட ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த மருந்துச்சோறு பவுடரில் என்னென்ன மிக்ஸ் பண்ணி அரைச்சிருக்காங்கன்றதை உங்களுக்கு நான் கண்டிப்பாக இன்ஃபர்மேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். வேணுங்கிறவங்க கண்டிப்பாக பார்த்து அதே மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. வீக்லி எப்படி நெய்ச்சோறு ஆக்கிற ரொட்டீனாக வச்சிருக்கோமோ அதே மாதிரி இந்த மருந்துச்சோரையும் ஆக்கி கொடுங்க. வீட்டில் இருக்க குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நல்லது. ஃபாத்திமா கூட சமைக்கும் போது ரெசிபிக்காக தான் நம்மளே வந்தது. அதெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணாத அடுத்து என்ன போட போகிறோம்னு சொல்லிட்டு பட்டுன்னு அள்ளி போட்டு அது பாட்டுக்கு வேலையை முடிச்சு விட்டு பாருங்களேன். இமாமுக்கு இஞ்சி இதுவரை அரையாம நான் பார்த்தது இல்லை. எவ்வளவு பெரிய இஞ்சி பாருங்களேன். நல்லது பாது. ஏன்னா இமாமுக்கு இஞ்சியா வாயில கடிச்சு லைட்டா பட்டா பரவாயில்ல, எரிஞ்சிரும், செத்து போயிருவாங்க கடிக்கிறவங்க. இமாமுக்கு இஞ்சி துண்டை கடிச்சு. இஞ்சி துண்டு இதுவரை பார்த்தது இல்லை. வாயில பட்டா என்ன சொல்லுவாங்க, அந்த ஒரு நிமிஷம் பாரு, பட்டை சாப்பிட்டா எப்படி வாயில வீட்டுல அரைச்சு இது வீட்டு இஞ்சி தோலோட இருக்குது ஆதாரத்தோட. இது வந்து கடையில அடியில கடை இஞ்சி கொஞ்சம் இஞ்சி பூண்டு இருந்துச்சு, மேலதான் கொஞ்சம் அரைச்சு போட்டேன். புரியுதா? நாங்க நம்ம நம்புறது எப்படி? இப்ப என்ன பட்டா எழுதிய தர முடியும்? பட்டை எழுதி தர முடியுமா? என்ன சொன்னா பத்திரம் எழுதிய தர முடியும்? ஏன் கொளற இன்னைக்கு தெரியல. போடவாப்பா? போடுங்க. 1 2 3 போடு. ஆறுப்பா. கரெக்டா பாதி அளவு வைக்கணும்ல. இதுல நான் 3 கிளாஸ். மண்டே வேற சொரியுது. ஒண்ணுக்கு 1.5 பாத்திமா. இல்ல பேச சீரக சம்பா பேச ஒண்ணுக்கு 2 ஊத்தணும். ஓகே, இப்போ வந்து இதுல 3 கிளாஸ் வைக்கிறோம். நீ பேசாதீங்க. ஓகேவா? 3 கிளாஸ்க்கு 5 கிளாஸ் தண்ணி ஊத்திட்டேன். அப்போ இன்னும் 1 கிளாஸ். ஒரு டம்ளர் அரிசிக்கு 2.5 டம்ளர் தண்ணினா 3 டம்ளர் அரிசிக்கு எத்தனை டம்ளர் தண்ணி ஊத்தணும்? 11 எப்படி இருந்தா 3 கிளாஸ். பொறு பாவம் இந்த கணக்கு கேட்டோடனே மேக்ஸ் டீச்சர் பிருந்தாவே குழம்பிட்டாங்கன்னா பாருங்களேன். கிளாஸ்க்கு 6 + 6 3 7 பிருந்தா நீங்க கணக்கு மேக்ஸ். ஒரு நிமிஷம் சமையல் நீங்க எப்படி அளப்பீங்க? சமையல் எப்படி அளப்பீங்க? ஒரு நிமிஷம் சரிதானே. பொறு இந்த விஞ்ஞானத்தை கேட்போம். 1 டம்ளர் அரிசினா 2 டம்ளர் தண்ணி அப்படின்னா ஃபர்ஸ்ட் இது 1 கிளாஸ் தண்ணி, அப்புறம் 1 கிளாஸ் தண்ணி, அப்புறம் 1/2 கிளாஸ் தண்ணி. இதே இது 3 டம்ளருக்கு போடணும்னா அதே மாதிரி 3 வாட்டி செய்யணும். இதே கேனத்தனமா செய்றீங்க எப்படி? அப்பதான் மண்டல நிக்கும். நான் மேக்ஸ்ல வீக்குப்பா. சும்மா சமைக்க சொன்னால் அதெல்லாம் பார்த்துட்டோம்னா பட்டுன்னு சமைச்சு முடிச்சிருவோம் தான். நம்ம ரெசிபிக்காக ஒருத்தவங்க கேமரா வச்சு பக்கத்துல நின்றுருக்காங்க தெரிஞ்சோடனே ஃபாத்திமா பயங்கர பதட்டமாயிருச்சு. அதை விட என்னன்னா அரசியிலேருந்து வந்தது போனதெல்லாம் பேசி அரிசி கணக்கு எதில் 3 டம்ளர் போட்டோம், எந்த சட்டியில் 4 டம்ளருக்கு அரிசி வச்சோன்றதே ஃபுல்லாக மறந்து சரியான காமெடி ஆகிப்போச்சு. ஒரு 4 பேர் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து சமைக்கும் போது எவ்வளோ காமெடியாக இருக்கும் பாருங்களேன். பயங்கர ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்குலாம் வாய்ப்பு கிடச்சின்னா உங்கள் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து சமைக்கிற மாதிரியோ ஃபுல் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியோ கிடச்சிச்சின்னா 1 டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்க. செம்ம ஹாப்பியாக இருக்கும். அரிசிக்கு உழ வைக்கும் போதும் சரி, அரிசி அளக்கும் போதும் சரி, தயவு செய்து என்கிட்ட பேசிடாதுன்னு சொல்லிட்டு கெஞ்சிருச்சு. பேசக்கூடாது, குழம்பிடுவாங்க அவங்க. நானா பேசுறேன், உங்ககிட்ட பேசுறேன். நான் இங்க பேசுறேன். கொஞ்சோண்டு தண்ணி இருந்தா எங்களை விட்டுட்டு பேசினா எங்களுக்கு குர்ரான இருக்குல்ல. அப்புறம் கையில அரிசி போடுறோம் சொன்னீங்க இல்லையா, மொத்தமா யோசிச்சிட்டாங்க. 7 டம்ளருக்கு யோசிச்சிட்டாங்க. ஆனா செய்யறது வந்து 2 சட்டி சோறுல செய்யறோம். எவ்வளவு ஊத்துன சொரு பிஞ்சுரு பாத்தீங்கன்னா சீரியஸ் சொல்றேன். இதுல வந்து இல்ல ஜீரக சாலாவுக்கு ரொம்ப தேவைப்படுச்சு. கொஞ்சம் இழுக்கு தண்ணி. மண்டே வேற சொரிஞ்சுக்கிற இந்த பிள்ளை சோறாக்கி தருவியா மாட்டியா பைத்தியம்? அந்த வீடியோல பாரு பைத்தியம். பேசி ஊத்தி ரெக்கார்ட் பண்ணீங்க. ரெக்கார்ட் பண்ண வீடியோ எடுத்து பாப்போமா? இதுல 2 டம்ளர் தண்ணி. இதுக்குள்ள தண்ணி தண்ணி ஊத்துமா? ஒன்னு சரி இல்லனா பேசு. தண்ணி ஊத்துமா பேசாதீங்க சொன்னல 2 கிளாஸ் ஊத்திட்டலடா. ஊத்திட்டேன். இப்போ வந்து ஒரு மூச்சு வாங்கிக்க, நல்ல மூச்சு வாங்கிக்க. 4 கிளாஸ். இங்க நாங்க யாருமே பேசவே இல்ல ஆக்சுவலா, தெரியுமா? வாயை மூடிக்கிட்டோம். நீ பாத்திமா இன்னும் கொஞ்சம் இருங்க புரியுதா? சீரியஸ் அளவு கொஞ்சம் தண்ணி இருக்குதான் செய்யும். புதுசா சொல்றீங்க. சீரசாலாக்கு ஒரு சீர சம்பாவா சீரசாலா ரெண்டு இருக்கா? அப்பனா ஒண்ணுக்கு நான் 1.5 தான் ஊத்துவேன். நீங்க புதுமையா சொல்றீங்கம்மா. இல்ல கொஞ்சம் கூட எடுக்கும். எம்மாடி 2 தான் வைப்பாங்க. என்ன சஃபினா என்ன பிருந்தா? சீர சம்பாக்கு 1க்கு 1.5 தான் பிருந்தா. குழஞ்சிரும். 2 வைப்பாங்க. 2 இல்ல 1 1.25 போதும். பிரியாணி அரிசிக்கு 2 வச்சிருக்கேன். ரைஸ் சோறுக்கு 2 வச்சிருக்கேன். நான் சோறுக்கு நான் வச்சிருக்கேன். 2 வச்சிருக்கேன் एक्चुअली. என்னம்மா மஸ்ட் இந்த சுட்ட கத்திரிக்காயோட ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும். ரசம், சாம்பார், இப்படி குப்பூஸ் எது கூட வேணால் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சிம்பிளாக 5 மினிட்ஸில் செஞ்சு முடிச்சிடலாம். இந்த பிள்ளை வேணுக்குனே நான் வர்றப்பெல்லாம் இந்த பிரேஸ்லெட்டை போட்டு வெறிப்பேற்றிட்டே இருக்குப்பா. மஸ்ட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ரொம்ப பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் க்ரன்ச்சியாக வாயில் படும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும். மஸ்ட் ட்ரை பண்ணுங்கள்.
தேங்காய் பூ நல்லா இருக்கான்னு மோந்து பார்த்துட்டு நல்லா தானே இருக்கு. நல்லா இருக்குல்ல? அது சொல்லுது நீயும் வேற செய்யி. மூஞ்சி. ஆக்சுவலி இதான் பழசு. இது நேற்று வாங்கிட்டு வந்தது அந்த தேங்காய் இது உள்ளது. இதான் போடணும்னு ஏன் பார்த்துமா வீடியோ எடுக்க போறதுனால இந்த இந்த பிரேஸ்லெட்டு கையில் மோதிரம் போட்டியோ? ஆமாக்கா, இந்த மோதிரம். இந்த ரெசிபியில் கத்திரிக்காவை பொறுமையாக சுடுறது எவ்வளோ முக்கியமோ அதை விட பொறுமையாக கையை வச்சு நல்லா பிசைஞ்சு விடணும். இதில் போடுற மசாலா எல்லாமே ரா மசாலான்றதுனால நல்லா பிசைய தான் உங்கள் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். யாருக்கெல்லாம் கத்திரிக்காய் ரொம்ப ஃபேவரேட்டோ அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இதில் வர அப்படி ஸ்மோக்கி ஃப்ளேவர் இருக்குது பார்த்தீங்களா, செம்ம அல்டிமேட்டாக இருக்கும். பார்த்துக்கோங்க. தெரியுதாப்பா? தெரியுதுப்பா. இதில் மாசுக்கருவாடை போட வேணாமா? தேவையில்லை. போட்டுக்கலாம். கை விட்டு பிசைறதுல நல்லா இருக்கும். நீ எப்படி செய்வியோ அப்படியே செய்ய. ஆமாப்பா, இது இப்படிதான் பிசையணும். ஆனா பிடிக்காது. இல்லைன்னா கையை வச்சு பிசைஞ்சு விடுவோம். இல்லைன்னா கூட வச்சு. எனக்கு ஒன்றும் புரியல சார். சம்டைம்ஸ்ல கமெண்ட் போடுவோம் கையை விட்டா பிசைறீங்க. அவங்க எல்லாம் எப்படி வீட்டில் சாப்பிடுவாங்க எனக்கு புரியல. அப்படிலாம் சொல்ல முடியாது. இன்னொரு என்னன்னா கையில கிளவுஸ் போடுங்கன்னு சொல்றாங்க. அதை விட அன்ஹைஜீனிக் வேற எதுவுமே இல்லை. அதுலதான் ஏகப்பட்ட கிருமி இருக்கு. ஏமா அதை பிசைஞ்சு உங்க வாயில கொடுக்குறோம் நம்ம. நாங்க தானே சாப்பிடுறோம். நீ பாக்குறதோட பாத்துட்டு போமா. உன்னால முடிஞ்சா நீ கிளவுஸ் போட்டு பிசைஞ்சுக்கோ. அவ்வளவுதான். இந்த கத்திரிக்காய்லாம் நல்ல ஸ்மாஷ் ஆயிடணும். ஐயோ கரெக்ட் தான்டா. சொல்லுடா, நீ சொல்லுடா தங்கமே. என்னவோ நல்லா கழிஞ்சிடணும்ப்பா. பிசைஞ்சு பிசைஞ்சு விடுங்க, அவ்வளவுதான். இது என்ன ஒரு மாதிரி குச்சலா இருக்கு. ஐயோ என்ன பேசணும் பார்த்து பேசணும். இதுக்கு நீ பேசியிருக்கலாம். போதும்ப்பா, ஏப்பா எடுத்துக்கிட்டே. மத்திய பிரதேசம் இது வந்து எங்க வாப்பாவோட ஸ்டைல். இதை இப்படி செஞ்சு இப்படி தேய்ச்சி விட்டு இப்படி வச்சாதான் சோறு கரெக்டா புழுங்குதுன்னு அர்த்தமா. 2 சட்டி சோறுமே ரெடி ஆயிடுச்சுல்ல. அதெல்லாம் 4 ஓட்டையை போட்டு ஓட்டக்குள்ள என்ன நடுவில் அப்பதான் உள்ள வரைக்கும் போகும். யார் சொன்னா? நான் சொல்றேன். யார் சொல்லணும்? நான் செய்யற சோறுக்கு நான் தான் சொல்லணும். சரிம்மா சரிம்மா. நீ சோறு தந்தா போதும்மா. அப்ப வாயை மூடிட்டு சோறு திங்க முடியாது, திறந்துட்டு தின்னு. சபினா, இந்த பிள்ளை எப்படி பேசுது பாருங்க சபினா. பைத்தியம் முடிச்ச நாயி. அது என்ன பைத்தியம் பிடிச்ச நாயி? உனை மாதிரி வா பேசு. அதனாலதான் நான் உன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கேன். உன்கிட்ட இந்த சோறு கேட்டுன்றதுக்கா ரொம்ப தெனாவட்டா பண்ற பாத்தியமா வர வர. அதுக்கப்புறம் இந்த பருப்பு இதை பற்றி கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ஷார்ட்ஸில் ஃபாலோ பண்ணிவிட்டு 1 டைம் செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் எல்லா நெய்ஸோருக்கும் கண்டிப்பாக பருப்புலாம் உங்களால் சாப்பிடவே முடியாது. அப்படி ஒரு ரெசிபியாக இருக்கும் இந்த ரெசிபி. மேபி நீங்கள் திருநெல்வேலி, காயல்பட்டினம் அந்த சைடில் இருக்கவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடை ஊறுகாய், மாங்காய் இதெல்லாம் போட்டு செய்கிற ஒரு பருப்பு செம்ம சூப்பராக இருக்கும், புளிப்பாக இருக்கும். உங்களுக்கு ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மற்ற வச்சு நல்லா கடைஞ்சி விட்டுக்கோங்க. இங்கே என்ன அப்சலன் என்ன வாங்கிட்டு வந்துருக்காங்களா? கிரீக்ல உள்ள ஆரஞ்சு வேணுமா? கிரீக் ஆரஞ்சா? தண்ணி இல்ல கிரீக்ல இருந்து வர பிஞ்சு வந்திருக்கு கிரீக் ஆரஞ்சு. கிரீக்ல உள்ளது தண்ணி அரிப்பி வச்சு கொடுத்திருக்கா, சாப்பிட்டு கொடுத்திருக்கானா? கிரீக்ல இருந்தா அப்படியே கீரல் விழுந்து வருமா? கருமத்தை எவன கடிச்சு வச்ச மாதிரி இருக்குது. நம்பி வாயில வைக்கலாமா? எது எது வெளியில அந்த நிறைய மரங்களா இருக்கும்னு சொன்னீங்க. இல்ல அவனோட ஃபார்ம்ல உங்க பழைய பஸ் புடிச்சுச்சுனா கண்ணுல கூசு சாமி. ஒரு நிமிஷம் பார்க்கலாம். நம்ம நான் மைண்டோட ஃபர்ஸ்ட் ரெடி ஆயிக்கிறேன். நான் ஆறு எனக்கு பிடிக்கல, அவ்வளவு பிடிக்கல, சீரியஸா அவ்வளவு பிடிக்கல. ஃபுல்லா சாப்பிடு. ஸ்டார்டிங் அப்படிதான் இருக்கா, அப்புறம் கொஞ்சம் ஓகே. என்னப்பா கிரீஸ் ஆரஞ்சு எப்படி பறந்துச்சு? கிரீஸ் ஆரஞ்சப்பா எங்க ஊர் லுலுல நல்ல சூப்பரா இனிப்பா இருக்குப்பா. என்னப்பா வேப்பல தின்ன மாதிரி லெமன் திண்டு போயிடலாம். ஏன் முகரை மூடி வச்சு உட்காந்துருக்க? எப்படி இருந்தா சாம்பார் வைக்கிறீங்க? என்னப்பா இத்தனோண்டு எங்க வாயில வை. ஆரஞ்சு இத்தனோண்டு கொட்டை பத்தல பெரிய கொட்டை புளிப்பு, பயங்கரமான புளிப்பு. அம்மாய் வர வேற என்ன வேலை பிருந்தா எடுத்து இன்னொன்னு அம்மா ஒரு பைத்தியம் வீடா போதுன்னு பார்த்து இல்ல அடி பிடிச்சி வாடடிக்குது இல்ல பருப்பு. அடி கரும்பு பிடிச்சவளே.
அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் சமையல் முடிஞ்சிச்சு. பருப்பு மட்டும் தாளிச்சிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், சாப்பிட வேண்டியதுதான். ஃபாத்திமா சூப்பராக கிச்சன் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கோம். இந்த மாதிரி ஒவ்வொரு காஃபி பாட்டிலாக கலெக்ட் பண்ணி அதில் எல்லா மசாலா பொடியும் போட்டு வச்சிருக்கோம். ஒவ்வொரு நியூட்ரிலா பாட்டிலாக சாப்பிட்டுட்டு கழுவி அதை கலெக்ட் பண்ணி அதில் ஃபுல்லாக மசாலா பொடியாக கொட்டி வச்சிருக்க பாருங்களேன். ஃப்ரிட்ஜை அதை விட சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கோம். என்னைக்காவது டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். பருப்பில் இந்த மாதிரி அடை ஊறுகாய் கண்டிப்பாக மிக்ஸ் பண்ணி லாஸ்ட்டில் அதை பிசைஞ்சு போட்டுக்கணும். முன்னாடி போட்டிங்க அப்படின்னா கடுத்து போயிடும். லாஸ்ட்டில் கொஞ்சமாக பருப்பு எடுத்து நல்லா அடை ஊறுகாய் எடுத்து கையால் நல்லா பிசைஞ்சு அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். கறி குழம்பு செய்யும்போது அதில் இருக்க மிதக்கிற எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்து அந்த பருப்பில் ஊற்றுனீங்க அப்படின்னா பயங்கர ருசியாக இருக்கும். அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. லெமனை போட்டு நல்லா பிசைஞ்சு விட்டு இந்த மாதிரி நல்லா உள்ளே ஊற்றிட்டிங்க அப்படின்னா பருப்பு ரெடி ஆயிடுச்சு. மாசி கருவாடு போட்டுருங்க. இங்கே கரெக்டாக இருக்குது. சுள்ளுன்னு வேணும்னா இன்னும் கொஞ்சம் லைட்டாக போடு. ஒரு கொஞ்சம் போடு. எடுத்து வரணும், அப்படி இருக்கணும். இப்போ அந்த மாங்காவோட புளிப்பு இந்த புளிப்பு சேமா இருக்கு. போடு, இப்படி அள்ளி கூட போட்டு விடு. அடை ஊறுகாவோட டேஸ்ட். போட்டு விடு. கொஞ்சம் அப்படியே முழுசு முழுசாக இருக்கட்டும். மண்டை சாப்பிடுவீங்களா? பேஸ் அதான் நான் ஓண்ட போய் நான் கேட்குறேன் மாதிரி மண்டை சாப்பிடுவேன். லைட்டாக மீன் குழம்பு ஹீட் பண்ணிவிட்டு அவ்வளோதான், எல்லாத்தையும் பவுலில் எடுத்து வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயாச்சு. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி பேசி மறுநாளே நடந்துடல. இது வருஷ கணக்காக இந்த பிளான் போயிட்டே இருந்துச்சு. ஏதோ இன்றைக்கி நடந்துருச்சு. இந்த மாதிரி உங்களுக்கு ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, கசின்ஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க கூட எல்லாம் இந்த மாதிரி செஞ்சு சமைச்சு சிரிச்சுக்கிட்டே சாப்பிட்டு பாருங்கள். செம்ம சூப்பரான டேவாக இருக்கும். என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற அத்தனை பேருக்கும் தேங்க்யூ. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு கமெண்ட்ஸும் நான் ரீட் பண்ணுறேன். பார்க்குறதுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா? கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி சமைச்ச சாப்பாடு எல்லாத்தையும் ஒரு சஹானில் போட்டு 4 பேர் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம். இந்த மாதிரி ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்தோம், சமைச்சோம், சாப்பிட்டோன்னு தடையுமே தெரியாத மாதிரி வீட்டில் போய் 2 மணிக்கு செட்டில் ஆயாச்சு. இந்த மாதிரி சஹான் சாப்பாடு எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்க? இல்லை சாப்பிட்லன்னா கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி கூடயோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ உட்காந்து கண்டிப்பாக சஹான் சாப்பாடு சாப்பிட்ருங்க. செம்ம ஹாப்பியாக இருக்கும். இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றது கட்டாயம் என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் எந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் போடுறது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வர வீடியோவில் அதை போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஒரு ஹாஃப் டே இந்த மாதிரி ஃபுல்லாக ஹாப்பியாக ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அகைன் இங்கேருந்து போனதுக்கப்புறம் நைட்டு இட்லி, தோசை, கழுவணும், கூட்டணும், மடிக்கணும், ரிப்பீட்டு. வாரத்தில் ஒரு நாளுங்க ஃப்ரெண்டு கூட இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு எல்லா ஸ்ட்ரெஸ்ஸையும் ரிலீவ் பண்ணிட்டு போயிடுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வாரம் ஃபுல்லாக நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இந்த ஒரு நாள் திருப்பி அமையணுன்றதுக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். பார்த்துக்கோங்களேன், எல்லாரும் பக்கத்தில் இருந்தாலும் எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டைல் இருக்குது, ப்ரோக்ராம் இருக்குது, கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. எல்லாரும் திடீர்னு பார்த்த உடனே பட்டன் பார்த்து எல்லாம் செஞ்சிட முடியாது. மொக்க காமெடிக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து காரணமே இல்லாமல் ஒரு ½ hour சிரிச்ச கதையெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட மட்டும்தான் நடக்கும்னு நினைக்கிறேன். இல்லைங்க, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு போர் அடிக்காமல் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இன்னொரு ஒரு நல்ல வீடியோவில் கண்டிப்பாக உங்களை வந்து மீட் பண்ணுறேன். மீன் குழம்பு பாதி கொடுத்துட்டு நமக்கு தேவையான மருந்து சோறு, கத்திரிக்காய், அதுக்கப்புறம் பருப்பு இதெல்லாம் வாங்கிட்டு வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டியதான். அவ்வளோதாங்க, இன்னைக்கோட விளாக் இதோட முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரிலாம் வந்துட்டு போய் ½ day ஸ்பெண்ட் பண்ணி போயிருக்கோம் தெரிஞ்சு வச்சுக்கோங்களேன். என் பிள்ளைங்கெல்லாம் கதற ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா என் பிள்ளைங்க, ஃபாத்திமா பிள்ளைங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். இந்த மாதிரி வந்துட்டோம் இல்லையா, கண்டிப்பாக அந்த ஃப்ரெண்ட்ஸுகளையும் மீட் பண்ண வைக்கணும். இல்லைன்னா அவ்வளோதான், நம்மளை அரிச்சிருங்க. இன்னொரு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ கடைசி முடி பார்த்த அத்தனை பேத்துக்கும் தேங்க்யூ ஸோ மச்.